கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாக்கு தத்தம் நிறைவேறும். இதற்கு ஆதாரமாய் நாம் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம். கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஆனால் இன்னும் எதுவும் எனக்கு நிறைவேறலையே, எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு நிறைய ஜனங்கள் அற்புதங்களை பெற்று சாட்சி சொல்றாங்க. நானும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, எந்த ஒரு அற்புதமும் இல்லையே, எந்த ஒரு அதிசயமும் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க மன சோர்வோடு கவலையோட காணப்படலாம். வேதாகமத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலன் கொடுத்து உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர்ன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. சோர்ந்து போனவங்களை கர்த்தர் அப்படியே விட்டு விடுறதில்ல. அவங்கள பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, இன்னும் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்றதுக்காக அவங்கள ஒரு அற்புதமான விதத்துல வழி நடத்துறாங்க. இந்த உலகத்துல பயம், கலக்கம் போன்றவையெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள். அதை போலதான் சோர்வு அப்படிங்கிறதும் அந்த சாத்தான் நமக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நம்ம சோர்ந்து போக செஞ்சுட்டான்னா நமக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு நினைத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் நமக்குள்ள ஒரு மன சோர்வை கொண்டு வருகிறான். அந்த சோர்வு நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்ம உடம்பு டயர்டாக இருக்கலாம், ரொம்ப வேலை செஞ்சதுனால ஒரு டயர்டாக களைப்பாக இருக்கலாம், அது வேற. அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவோம், நல்லா ஆக்டிவாக மாறிடுவோம். ஆனால் இந்த மனசோர்வு லேஸில் வெளிவர முடியாது. அது நம்மளை சாத்தான் முடக்கி போடுறதுக்கு நினைக்கிற ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறான். ஆனால் கர்த்தர் நம்முடைய மனதை சோர்வுடைய செய்ய விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை சோர்வு இருக்குதா, நான் சோர்ந்து போயிருக்கிற சமயங்களெல்லாம் கர்த்தர் தான் நம்மளை ஒரு பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதாகமத்துல சில தெய்வ மனிதர்களும் சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனா அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி, அவர்களை திடப்படுத்தி, அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்த சம்பவங்களை நாம வாசிக்கிறோம். முதலாவது நம்ம ஒரு நபரை பற்றி தியானிக்க போகிறோம், ஆபிரகாம். கர்த்தர் பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமானவர். ஆமா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவன் இந்த பூமிக்கு இறங்கி ஒரு மனுஷங்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு ஒரு பெரிய விசேஷம், எவ்வளவு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஆபிரகாம் அப்படி சந்தோஷப்படல. அதுக்கு மேல சோர்வடைந்து போய் கேட்கிறாங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீங்க, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு வருத்தத்தோட ஆபிரகாம் கர்த்தர்ட்ட பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாங்க, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு ஒரு பெரிய கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை திடப்படுத்துறாங்க, பலப்படுத்துறாங்க. ஆனா ஆபிரகாம் சம்பந்தமே இல்லாம புலம்புறாங்க, நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாங்க. கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறப்போ ஒரு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 7 விதமான ஒரு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமா ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வருஷங்கள் கடந்துகிட்டே இருந்ததே ஒழிய கர்த்தர் சொன்னது போல அவருக்கு அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகல. அதனாலதான் ஆபிரகாமுடைய ஆத்மாவுல ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. இனிமேல் நமக்கு வயசாகி போச்சு, நமக்கு எங்க இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடக்காது, கிடைக்காது அப்படின்னு ஒரு சோர்வு உண்டாகிட்டு
கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனா எதுவுமே நிறைவேறல. என்னதெல்லாம் கர்த்தர்ட்ட பேசுறப்போ, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, ஆனா குழந்தைய தரலையே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியோட சொல்றாங்க. ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறத கர்த்தர் அறிஞ்சிட்டாங்க. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க, உனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தராகிய என்ன நீ நம்ப மாட்டியா நீ சொல்லி கடவுளும் தேவனும் ஆபிரகாம்கிட்ட கோபப்பட்டு கூட பேசல. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க, நீ வெளியே வா, வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெளியில போயிட்டு வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. நீ அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை ஒன்ன எண்றதுக்கு உன்னால முடியுமா? அப்படி முடியும்னா அது எல்லாத்தையும் நீ எண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அளவு உன்னோட சந்ததி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாமுடைய அந்த மண்ண சோர்வை மாற்றும்படியா கர்த்தர் அவரை மறுபடியும் தைரியப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தினாங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் சொன்னபடி ஏற்ற காலத்துல ஆபிரகாமுக்கு அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அந்த யூதர்கள் தான் நம்முடைய ஆபிரகாமுடைய சந்ததியினர். கர்த்தர் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கும் ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்திருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம தாமதிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், படிப்பு காரியம், தொழில் காரியம், ஊழியம் செய்யறவங்களா இருந்தா உங்களுடைய ஊழிய காரியம், தனிப்பட்ட காரியம் இப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான இதுல அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நமக்குள்ள நிறைவேறாம நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோர்ந்து போகாதீங்க, எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா வாக்கு தத்தங்களையும் நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாங்க. அவங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. நாம மறந்து போயிடலாம், ஆனா உலக பிரகாரமான ஊழியர்கள் கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போயிடலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டாருங்க. ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கங்க. நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாங்க. சோர்ந்தே போகாதீங்க. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றின தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் வாழ்க்கையில உங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். விசுவாசத்தோட ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிற ஒரு தலைப்பு, நம்முடைய தேவன் சோர்வுகளை மாற்றுகிற ஒரு கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம ஏலியா தீர்க்கதரிசியை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அநேக வல்லமையான அற்புதங்களை செய்த ஒரு ஏலியா தீர்க்கதரிசி கூட தன்னுடைய வாழ்நாளில் சோர்ந்து போயிட்டாங்க. தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆகாப் ராஜா அவருடைய மனைவி ஏசபேல் தன்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்னு போட்டு அந்த எலியா கிட்ட ஆள் அனுப்பி அவரையே கொன்னு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையினால எலியா தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம், மனசோர்வு, திகில் உண்டாகுது. ஸோ அவங்க உயிர் தப்பி பிழைக்கிறதுக்காக வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்கணும், மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வனாந்திரத்துல ஒரு சூறச்செடியும் கீழே படுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. ஆண்டவரே போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி எலியாவை சோர்வை மாற்றி அவங்கள திடப்படுத்துறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையினால சோர்வினால இந்த எலியாவை போல இனிமே நான் ஏன் வாழணும் இந்த உலகத்துல, கர்த்தர் என் உயிரை எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கூட நீங்க ஒருவேளை புலம்பிட்டு இருக்கலாம். இவ்வளவு நாளா நான் ஜெபிச்சிட்டேன், எவ்வளவோ ப்ரேயர் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே, நான் எல்லாமே தோல்வியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய அன்பு மகனே மகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ கலங்காத, பயப்படாத, திகையாத, சோர்ந்து போகாத, உனக்கு நான் இருக்கிறேங்கிறாங்க, உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தேவனை விசுவாசிங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிராளி ஐயா சாத்தான் நம்மளை பயமுறுத்தி நம்மளாம் சோர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குடும்பத்துக்கு விரோதமா,
நமக்கு விரோதமா நம்முடைய உள்ள மனுஷங்களையே நமக்கு விரோதமா எழுப்புவாங்க. நான் நம்பின மனுஷங்களே நமக்கு விரோதமா எழும்புகிறவங்களா காணப்படுவாங்க. உங்களுடைய தொழிலுக்கு விரோதமா, வேலைக்கு விரோதமா, உங்க கூட ஒர்க் பண்றவங்களே உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்பாங்க. ஆனா நீங்க எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டார். ஏன்னா சோர்ந்து போயிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பலன் கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். எந்த பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என் தேவனால் மாற்றுவதற்கு, அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நிச்சயம் முடியும். அதை அப்படியே தலைகீழா மாற்றி போட வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். ஸோ எதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டார். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தாலும் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ உன்னோட காரியத்தை நிறைவேற்றி, உன்னை எதிர்க்கிறவங்களும் பயமுறுத்துறவங்களும் உன்னை அழிச்சிடுறேன்னு சொல்றவங்களும் எல்லாருக்கும் அவங்க அழிஞ்சு போவாங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் குடிக்கிற கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன், ஆகவே நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துறாங்க. நம்ம பலப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய கர்த்தர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் கூட சோர்ந்து போனப்போ தேவன் அவரை பலப்படுத்தினாங்க. வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் அவரை பலப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி லூக்கா 22 அதிகாரம் 43 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய ஆத்மாவை ஊற்றி ஜெபிக்கிறப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வர்றாங்க, அவங்கள பலப்படுத்துறாங்க. பரிசுத்த வேதாகமம் இதை சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்குள்ளேயும் ஒரு கிறிஸ்துக்குள்ளேயும் ஒரு மனசோர்வு காணப்பட்டது. இதை நம்ம மத்தேயு 26 அதிகாரம் 38 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவே சொல்கிறார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய ஆத்மாவே அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டு இருக்குதுன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம், இந்த உலகத்துல நாம எம்மாத்திரம். ஏசு கிறிஸ்து தான் அழைச்சிக்கணும் வந்த தண்டே 3 சீஷர்கிட்ட சொல்றாங்க, என் கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க மாட்டீங்களா, கொஞ்ச நேரம் ஜெபிப்பீங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசப்பா ஜெபிப்பாங்கன்னு நம்பி அழைத்து வந்த அந்த 3 சீஷர்களும் தூங்கி விழுந்துட்டாங்க. என்னோட பாரத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு, என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி கிறிஸ்துவுடைய இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. அவர் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. நீங்களும் ஒரு வேளை புலம்புறீங்களா, என் பாரம், என் கவலை, என் கண்ணீருக்கு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, நீதியா இருந்தும் என் கூட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? கிறிஸ்துவை பலப்படுத்தின அதே தேவதூதனை தேவன் அனுப்பி உங்களையும் பலப்படுத்துவாரு. சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்து கம்பீரமாக எழுந்து தன்னை பிடிக்க வந்த அந்த போர் சேவர்கள்ட்ட தைரியமா அவரே எதிர்கொண்டு போகிற அந்த ஒரு மன தைரியம் கிடைத்தது. யாரை தேடுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, தைரியமா விசாரணைக்கு போய் நிக்கிறாங்க. சிலுவையை சுமக்கிறதுக்கு தைரியமா தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. காரணம், அவங்க சோர்ந்து போய் இந்த சமயத்துல தேவன் அவங்கள பலப்படுத்தினாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒருவேளை தனிமையா இருக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ, நமக்கு உண்மையா நேசிக்கிறதுக்கோ, நமக்கு உதவி செய்யறதுக்கோ யாரும் இல்லையே. இந்த உள்ளத்துல ஒரு மன சோர்வு காணப்படலாம். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலையில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் அன்பு மகனே, அன்பு மகளே, நீ எதை குறிச்சும் பயப்படாத, எந்த சூழ்நிலையை கொண்டு நீ சோர்ந்து போகாத. சோர்ந்து போயிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தராகிய நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ தனிமையில் இல்லைம்மா, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அதை மாத்திரம் நீ அறிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்துறதுக்கு தான் அவங்களே சிலுவையை சுமந்துருக்குறாங்க. நம்மளுடைய நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அவங்க சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க உங்களை அந்த நம்ம நிலைமைக்காக தான் கிறிஸ்து சிலுவையில கைவிடப்பட்ட நிலையில தொங்குனாங்க. எல்லாம் நமக்காக. இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் துணை நின்று உங்களை பலப்படுத்த தான் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏற்ற வேலையில் நிச்சயம் நிறைவேற்றுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. நீங்க தனிமையா இல்லை, கலங்காதீங்க, திகையாதீங்க, பலவீனப்பட்டு கண்ணீர் வடிக்காதீங்க.
இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியமும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நடைபெறும். எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில காண்பீங்க. விசுவாசிங்க.